என்ன பானு என்டிடிவி நிகழ்ச்சிக்கு நம்மளும் போனோம். ஆமா. அந்த தமிழ்நாடு சப்மிட்ல நம்ம வந்து அங்க இருந்தோம் ஃபுல்லாவே. ம். காலைல சிஎம் வந்தாங்க. ம். பிற்பாடு பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா பேசினாரு. அதாவது பிடிஆர் சிஎம் வந்தாரு, பேசினாரு. டெப்டி சிஎம் வந்தாரு, எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்ல இருந்து ஹெச் ராஜா வரைக்கும் வந்துட்டாருமா. எல்லாருமே வந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் வரையும் வந்தாங்க. இவங்க எல்லாம் என்னன்னா ஸ்பாட்டுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. இப்ப இந்த தமிழ்நாட்டிலே ஒரு அப்பாட்டக்கர் இருக்காரு. அவர் என்னன்னா என்டிஏ டிவி அவரு வீட்டுக்கு போய் 5 மணி நேரம் பேட்டி இருக்கணும். அப்பாட்டக்கர்னு அவர் நினைக்கிறாரு. இல்ல இவங்க அப்படிதான் பில்டப் கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், என்டிடிவி ஒரு ரெப்யூட்டடான ஒரு சேனல். ஆமா. அது எப்ப வரைக்கும் அப்படின்னா அதானிகைக்கு போற வரையும். ஆமா, அதானிகைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதானிகைக்கு போனதுக்கு அப்புறம் என்டிடிவிக்கு சில பஞ்சாயத்துகள் இருக்கதான் செய்யுது. நான் என்ன கேக்குறேன், எல்லாரும் அவங்க நடத்துற நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. ம். இவர் மட்டும் வீட்லயே இருந்திருக்காரு. வீட்ல போய், அதுவும் இவர் வீட்ல போய் இன்டர்வியூ எடுத்து போட்டிருந்தா பரவாயில்ல. ஆஃப் கேமரால இன்டர்வியூ 5 மணி நேரம் பஞ்சாயத்து நடந்திருக்கு. இவங்க உட்கார்ந்து 5 மணி நேரம் பேசுவாங்களாம். சில என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம், என்ன வேணாலும் வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் வேற. 5 மணி நேரம் பேசியிருக்காரு. கொடுக்கப்பட்டது வந்து வெயிட்டானதா கொடுக்கப்பட்டதுனால தான் பேட்டி எடுத்தவர் வெளியே வந்து நான் அப்படி பேட்டி எடுத்தேன், நான் இப்படி பேட்டி எடுத்தேன் அப்படின்னு கிங் மேக்கர். சொல்லியிருக்காரு. அவர் ஒரு கிங் மேக்கர் இல்ல, கிங்காங் மேக்கர் வேணா சொல்லலாம். ஏன்னா நீ கூட்டம் நடத்துறதுல அந்த மாதிரி ஆட்கள் தான் வர்றாங்க. மரத்து மேலத்து ஆவறது என்ன, உடைக்கிறது என்ன, தள்ளுறது என்ன. அதனால கிங் மேக்கர் அப்படின்ன உடனே அவர் கோவம் வந்திருக்கு. நான் ஒரு கிங்காங் மேக்கர். என்னை பார்த்து எப்படி, ஏன்னா உன்னை ஒரு ஆளா மதிச்சு காமராசரை சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல கிங் மேக்கர் அப்படின்னு. இந்தியாவுக்கே கிங் மேக்கர். அவர் ஈக்குவலா உன்னை வந்து கிங் மேக்கர்னு உன்னை கேட்டிருக்காங்க. அர்த்தம் புரியல. ஏன்னா அரசியல் தெரிஞ்சாதானே அர்த்தம் புரியுறதுக்கு. நான் ஏன் கிங் மேக்கர், நான் அதுக்காக வரவில்லை, நான் முதலமைச்சர் ஆவதற்காக தான் வந்தேன். இப்படியே மனக்கோட்டை கட்டிட்டே இருக்கு. இல்ல, என்ன முக்கியமான விஷயம்னா, என்டிடிவி வந்து அவரை போய் 5 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து பேசிட்டு வெளியே வந்து கூச்சமே இல்லாம பேட்டி வேற கொடுத்தாங்க. ரெண்டாவது இதெல்லாம் எடிட் பண்ணி ஒரு நாள் போட போறதாக வேற சொல்றாங்க. அது நானும் பார்த்தேன். ஒன் டே எக்ஸ்க்ளூசிவ். அது வந்து உண்மையானு கேக்குறேன். அது ஆஃப் கேமரால எடுத்தது எப்படி ஷூட் பண்ணி அதை எக்ஸ்க்ளூசிவா போடுறாங்க அப்படின்னு தெரியல. ரெண்டாவது எக்ஸ்க்ளூசிவா இப்ப போட்டாமே என் கேள்வி என்னன்னா, நீ ஏன் இவ்வளவு டிஆர்பி வாண்டடா விஜய் கேத்துற? அப்ப நீ யாரு? எதுக்கு விஜய் இந்த அளவுக்கு ஏத்தி விடணும்? யார் சொல்லி இதெல்லாம் நீ செய்யல? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை என்டிடிவி ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடத்திட்டாங்களோ, ரகசிய கேமரா, பென் கேமரா, இல்ல வந்து இந்த கேமராக்களை வச்சுட்டு போய் பட்டன் கேமரா வச்சுட்டு போய் பெரிய ஜேம்ஸ் பாண்ட் பென் கேமரால வச்சு இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி வீட்டுக்குள்ள என்னதான் பண்றாரு? நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருந்திருக்காரு. இவங்க போய் அந்த நாய்க்குட்டியோட விளையாடிட்டு வந்திருக்காங்க. அதுல இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிங்களா? இப்ப தமிழ்நாட்டுல யார மாதிரி பார்த்து நீங்க ஒரு ஃபாலோவரா முன் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க போல. இவருக்கு இங்கிலீஷ் புரியலையா இல்ல என்னன்னு தெரியல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப எனக்கு தெரிஞ்சு கூடி சீக்கிரம் அவர் இன்னொரு வார்த்தை சொல்லுவார். என்ன வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? உதயநிதி அவர்கள் வேணா வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அதாவது வாரிசா இருக்கலாம், அந்த வாரிசை அரசியல் பண்ணலாம். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா, அதாவது தேர்தல் நெருங்கிய சமயத்துல என்ன சொல்லுவாருன்னா, நான் தான் ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாரிசு. எப்படி அவர் வாரிசு அரசியல், நான் அரசியல் வாரிசு. நீ என்ன சொன்ன? திமுக என்னுடைய கொள்கை எதிரின்னு ஃபர்ஸ்ட் நீ அண்ணாவே கிளைம் பண்ண. தீய சக்தி, தூய சக்தி. நீ வந்து 5 தலைவர்கள் நீங்க சொல்லும் போது அதுல அண்ணா கிடையாது. ஜெபிக்கிற மாதிரி பேசி பிற்பாடு அண்ணாவை செதுறீங்க. அப்புறம் இப்ப எம்ஜிஆர் செதுறீங்க. இப்ப ஜெயலலிதா, கலைஞர். மீதி இருக்கிறது ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி அவர்களும் தான். அவரையும் சேர்த்துக்கோங்க. 2 பக்கம் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் எடப்பாடி, ஒரு பக்கம் ஸ்டாலின் போட்டு நீங்க வேணா பிரச்சாரம் பண்ணிக்கோங்க. ஏதோ எக்ஸ்ட்ரா 4 வாக்கு கிடைக்கட்டும். ஆமா. நான் நினைக்கிறேன் கொள்கையே கிடையாதா? கிடையாது. ரெண்டாவது இல்ல, நான் என்ன கேக்குறேன், ஒரு என்டிடிவிக்கு வர்றாங்க, ஒரு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும். எனக்கு என்னன்னா, நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் இவர் சந்திக்கல, டைரக்டா என்டிடிவி நேஷனல் லெவல்ல போய் தான் இவர் வந்து பேசுவார் போல இருக்கு அப்படின்ட்டு நானும் வீடியோ தேடுற நியூஸ் வெளியே வந்தோடனே வீடியோவே காணோம். அப்புறம் பார்த்தா விஜய் இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு போட்டிருந்தோடனே உள்ள போய் பார்த்தா பேட்டி எடுத்தவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது நான் அசிங்கப்பட்டா தமிழ்நாடு லெவல்ல அசிங்கப்பட மாட்டேன், நேஷனல் லெவல்ல தான் அசிங்கப்படுவேன் அப்படின்னு அப்படி பண்ணி நாம என்ன பண்ணிருந்துருக்கணும், நைட்டு வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து இருந்திருக்கணும். நாம ஈவினிங்கா வந்துட்டோம் இல்லையா, அதுக்கு மேல விஜய் வருவாருன்னு சில பேர் நினைச்சிருப்பான். சரி, நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம், அந்த சப்மிட் முடிஞ்சது, நம்ம வந்துட்டோம். சரி, அதுக்கு பிறகு இன்டர்வியூ வந்துருன்னு சொன்னா நானே ஆச்சரியப்பட்டேன். ஒருவேளை நம்மளாம் போனதுக்கு போல இருக்கு அப்படின்னு. அதான் இந்த குழு அங்க போயிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு பேசப்பட்டிருப்பாங்க. இப்ப என் கேள்வி என்ன இருக்குன்னா, அதானி உடைய அந்த டிவிக்கு எதுக்கு நீ வந்து பேட்டி கொடுக்குற? அதுவும் ஆஃப் கேமரால பேட்டி. இப்போ தேர்தலுக்கு அவங்க சைட்ல இருந்து உனக்கு ஏதாவது நிதி வருதா? யாருமே சந்திக்காத ஆளு ஏன் அதானியோட சேனலை மட்டும் சந்திக்கிற? வீட்டுக்கு கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுக்குற? உனக்கு ஏன் அவங்க இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறாங்க? அங்க வந்ததுல நம்ம நியாயப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். உண்மையிலேயே வந்து விஜய் வந்து என்டிடிவி கடமைப்பட்டவர். என்டிடிவிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா சாம் டேனியல் சார் வந்து
மாநாட்டப்ப லைவ் எடுக்க போனார். ஐயோ அவர் இல்லாத கொலை அவர் மேல துண்டை போட்டு கொடுமைப்படுத்தி அவர் வந்து லைவ்ல அனுப்பிச்சாங்க. பேசினாரு. அவர் வந்து டார்ச்சர் பண்ணாங்க. ஆமா. அவர் உண்மையிலே ரொம்ப சீனியர் ஜேர்னலிஸ்ட், ரொம்ப நல்ல மனுஷன். ம். சாம் டேனியலை டார்ச்சர் பண்ணதுக்காக உங்க விஜய் கூப்பிட்டு ஒரு தடவை மன்னிச்சிருங்க, சாரி சார், எங்க பசங்க வந்து உங்களுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க, கிங்காங்ஸ் வந்து தொல்லை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கேட்கல. அவங்கள கூப்பிட்டு என்ன 5 மணி நேரம் பேட்டி எடு, அவரை வெட்டி போடு, நறுக்கி போடு. அந்த பக்கத்துல இருந்து ஜான் வேற ஸ்கிரிப்ட் வேற கொடுத்து சொல்லி கொடுத்து பேசி வரலையே தம்பி உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் வச்சு பேசுறதுல தமிழ்நாட்டுல வந்து விஜய் கொஞ்சம் நல்லா தான் பேசுவாருன்னு இல்ல தோணுது. உங்களுக்கு கேமரா புதுசு கிடையாது. நீ ஆமா. வந்து இப்போ ஒரு டயலாக் மனப்பாடம் பண்ணி பேசுறதுல உனக்கு புதுசு கிடையாது. இது எதுவுமே உனக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே நீ வந்து கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்ட. அவங்க கிட்ட நீ இதுதான் கேள்வி கேட்கணும், இப்படிதான் பதில் வரணும் சொல்லிட்ட. இப்படி இருந்தும் உன்னால ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியல? சில பேருக்கு மேடையில பேச வராதுமா. மேடை பேச்சு சில பேருக்கு வராது. அது அக்செப்ட் பண்ணிக்கலாம். மேடை பேச்சுல மேடையில சில பேர்னால பேச முடியாது, சில தலைவர்களால பேச முடியாது. ஆனா நிர்வாக ரீதியாக ஒரு கட்சியவோ ஒரு ஸ்தாபனத்தையோ அரசையோ ரொம்ப சூப்பரா நிர்வாகம் பண்ணுவாங்க. ரெண்டாவது தலைவர் அப்படி சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா மேடையில பேச வராது, ஆனா இன்டர்வியூ ஒன்னு உட்கார்ந்தா பேச வரும். இப்ப நான் என்ன கேக்குறேன், எதுவுமே வரலையே, எனக்கு வேதனையா இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன், அவங்க அப்பா வராருன்னு வச்சுக்கலாம். அவங்க அப்பாட்டு அப்பா எழுதி கொடுத்துருக்கீங்களா, 4வது வரி 5வது பக்கம், அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதெல்லாங்க அதுதான் நானும் சொல்றேன். அதெல்லாம் இருந்தா தானே அந்த ஸ்கிரிப்டடா கூட பேசுறதுக்கு யாருமே இல்லையே. வீட்டுக்குள்ள வெறும் நாய்க்குட்டி தானே இருந்திருக்கு. நாய்க்குட்டியோட தானே குடும்பம் இருக்காரு. அவர் வெளியே இருந்திருக்காரு. அந்த வாட்ச்மேனுக்கு டோஸ் விழுந்திருக்கு. யாரை கேட்டு நீ உள்ள அனுப்பிச்ச அப்படின்ற மாதிரி. சோ அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு மீடியாவை எதிர்கொள்ள முடியாத இவர் தான் நாளைக்கு வந்து பேச முடியாது, கருத்து சொல்ல மாட்டாரு, சமூகத்துல எந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும். அது இப்ப கூட சமீபமா ஒரு நியூஸ் வந்திருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு, இந்த மாதிரி நீங்க 1 கோடி 94 லட்சம் பேருடைய வாக்கை வந்து நீக்கி இருக்கீங்க, இத்தனை பேர் வந்து மனு கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவு பேர் 10வது சர்டிபிகேட் எல்லாம் வச்சு நீங்க சேர்த்துக்கோங்க, 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் வெளியிடுங்கன்னு இருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், பூத் முகவர்கள் கூட வருவாங்க. நீ ஓபனா ரிலீஸ் பண்ணு. அந்த எத்தனை லட்சம் பேர் இது பண்ணல, அத்தனை லட்சம் பேரோட பேரை வந்து நீ இது பண்ணு. 1 கோடி பேர், அதாவது 97 லட்சம். நம்ம வந்து 1 கோடி ரவுண்ட் அப் பண்ணலாம். 10 லட்சம் அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்க. சோ 1 கோடி பேருன்னு வைங்களேன். இது இவ்வளவு பெரிய டாபிக் இவ்வளவு நடந்திருக்குல்ல. இது வரைக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் நீ வந்து வாயை திறந்து பேசிருக்கியா? இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்குமா? நாளைக்கு எங்க அண்ணன் பட்ஜெட் 1 மணி நேரம் பேசுவார். அண்ணன் விஜய் அவர்கள் பட்ஜெட் குறித்து 1 மணி நேரம் விளக்குவார். யாருக்கு விளக்குவார் அப்படின்னா மக்களுக்கெல்லாம், கட்சிக்காரங்களுக்கு விளக்குவார். அவருக்கே யாரா விளக்கடாதான் உண்டு. பட்ஜெட்னா என் படத்தோட பட்ஜெட் பத்தி பேசினாலே அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சோ நம்ம நாட்டோடைய பட்ஜெட்ல அவருக்கு எந்த அளவுக்கு தெளிவா இருக்காரு அப்படின்றது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ரெண்டாவது பாஜகவும் விஜய் வந்து இந்த தேர்தலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஏன் அப்படின்னா வீட்டுல இல்ல, தொகுதியில நிக்கணும். அது ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க எங்க எலெக்ஷன் கமிஷனர் ஆபீஸ்ல. சார் அவர் வீடு இருக்கக்கூடிய அந்த தொகுதி இருக்கு பாத்தீங்களா, வேளச்சேரி, ஈசிஆர், செங்கல்பட்டு, இதுக்குள்ளேயே தொகுதி நீங்க கொடுத்துருங்க. வேளச்சேரி தொகுதி சட்டமன்றதே நாளைக்கு சொல்லுவார், மகாபலிபுரத்துக்கு கொண்டு வந்துருங்க சட்டமன்றத்தை. என்னால அவர் வேளச்சேரி தொகுதி கேட்டிருக்காராம். ஏன்னா டக்குன்னு போயிட்டு ஒரு பிரச்சாரத்தை 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க, மக்கள் எல்லாம் கூட்டு வச்சிருவாங்க. இவர் வேன்லாம் வரமாட்டார் பிரச்சாரத்துக்கு, திடீர்னு வருவார். வந்து பறந்து கூட வருவார். வந்தோடனே உட்காந்து 2 நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போயிடுவார். ஸோ பிரச்சாரத்துக்கு கூட தான் வெளி மாநிலத்துக்கு போயிருக்கா, சரி வெளி மாநிலம் வச்சு வெளி மாவட்டத்துக்கு ஆமா, அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றது வெளி மாநிலம் போற மாதிரி தான். அதாங்க நான் தான் சொல்றேன், அவர் மட்டும் ஒரு வேலை தமிழ்நாட்டுடைய கெட்ட நேரம் அவர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா எனக்கு தெரிஞ்சு பனையூர்ல தான் சட்டமன்றம் வைப்பாங்க. வீட்டுல தான் அப்படி வருவாரு, வெளியே அந்த இது பாப்பாரு போயிடுவாரு. இதான் சட்டமன்றம். நான் இருக்கிற தான் சட்டமன்றம். இப்போ இளவுக்கு விசாரிக்கணும், துக்க விசாரிக்கணும்னா நம்ம அங்கதான் போகணும். NDTV மாதிரி ஒரு நேஷனல் மீடியாவா இருந்தாலும் பேட்டி எடுக்கிறதுக்கு அங்கதான் போனோம். நாளைக்கு வந்து அமைச்சர்கள், MLA எல்லாருமே எங்க போனோம்னா விஜய் அவர்கள் வீட்டுக்கு போகணும். அவர் முதல்வர் ஆயிட்டாருன்னா அங்க போய் அங்க பாத்துட்டு அங்க பொங்கல் கொண்டாடுறதுக்கு, தீபாவளி கொண்டாடுறதுக்கு எல்லாம் இவர் போயிடுறாரு. எங்க போனாரு? யாரோ வீட்டுக்கு போயிடுறாரு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதுக்கெல்லாம் ஃபிளைட் ஏறி போயிடுறாரு. தனி விமானத்தின் மூலியமாக பொங்கல் கொண்டாட விஜய் அங்கே போயிருக்கிறார். இல்ல இவங்க வீட்டுக்கு போயிருக்காரு, அவங்க வீட்டுக்கு போயிருக்காருன்னு செய்தி வருது. நான் கேட்கிறேன், அப்ப அவங்கள வந்து ஒரு MLA ஆக்கி சட்டமன்றத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அந்த நேரம் சட்டமன்றத்துக்கு வந்து நான் என்ன பேச நினைக்கிறேனோ தெரியுதா? விஜய் வெளியே கொண்டு வரணும். விஜய் வந்து சட்டமன்றத்துக்கோ இல்ல பிரச்சாரத்துக்கோ வரணும்னா அந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு எங்க போனாரோ அந்த நபர் அவங்க அங்க வந்துட்டாங்கன்னா இவரு அங்க வந்துருவாரு. நாளைக்கு சட்டமன்றத்துல வந்து உட்கார்ந்தாருன்னு வச்சுங்க, நான் என்ன பேச நினைத்தேனோ அதை ஆதவர்ஜுனா பேசிவிட்டார். நான் இன்னும் சில விஷயங்கள் பேச நினைக்கிறேன், அதை ஜான் அவர்கள் பேசுவார். நன்றி, நான் உட்கார்ந்துக்கிறேன். அதையும் ஆஃப் கேமரா பண்ணிடுங்க, எதையும் டெலிகாஸ்ட் பண்ணாதீங்க. சட்டமன்றத்துல இப்ப எடப்பாடியில அழுகுறாருல, நான் பேசுறத வெளியே காட்ட மாட்டீங்க. எனக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எடப்பாடி அவர்களுக்கு இங்கிலீஷ் தெரியல. அப்படி இருந்து கூட ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு
அவர் போய் அங்க பேசுறாரு, ஒரு நேஷனல் மீடியால அங்க பேசுறாரு. நான் என் கருத்தை நான் பண்றேன், எனக்கு தமிழ் தெரியும், அந்த லாங்குவேஜ் வச்சு நான் சொல்றேன், எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் உட்காரணும் அவசியம் இல்ல. பாலிடிக்ஸோட அடிப்படையான குணம் அதுதான். நீ ஃபேஸ் பண்ண தெரியணும். உனக்கு இங்கிலீஷ் தெரியுது தெரியல, உன் கருத்து என்ன அப்படின்றத ஸ்ட்ராங்கா நீ மேடையில வந்து அங்க சொல்லி இருக்கணும் இல்லையா? எச் ராஜா கூட எதுவுமே தெரியாது. யூ ரெவிடி ஸ்டாக் அப்படின்ட்டு அங்க வந்து கத்திட்டு இருக்காரு. திருப்பரங்குன்றம் மலை டெம்பிள் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, தமிழ் தெரியுதோ இங்கிலீஷ் தெரியுதோ, ஆனா தன்னுடைய கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அந்த மேடையில உட்கார்ந்து டெலிவரி பண்றதுக்கான அந்த கான்பிடன்ட் இருக்கு பாத்தீங்களா? தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, நம்ம பாத்துருக்கோம். கொஞ்சம் கான்பிடன்டான ஆள் தான் அவங்க. ஆமா, தெரியவே இல்லைனாலும் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாரதியாருக்கு மதிப்பு தரல அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பேசுறாங்க. ஆமா, பாரதிதாசன் கூட அவங்க மதிப்பு தரல. அதுக்கு தோழர் அருண்மொழி அவர்கள் வந்து இது கொடுத்தாங்க, நாங்க ஏன் பாரதியாரை மதிக்கலன்னா நீங்க பாரதிதாசனை மறைக்கிறீங்க, அதனால நாங்க பாரதியை மதிக்கல அப்படின்ற எதிர்வினை ஆற்றி இருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கான்பிடென்ட்டோட பேசுறாங்கல்ல, அப்ப என்ன காரணம்? அவங்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, மீடியாவை ஃபேஸ் பண்ற அந்த தைரியம் இருக்கு, மக்களை ஃபேஸ் பண்ற அந்த தைரியம் இருக்கு. இது எதுவுமே இல்லாத இவரு எப்படி வந்து ஒரு மாநிலத்தோட முதல்வரா இருக்கணும்ன்ற ஆசை மட்டும் இல்ல, நான் ஜெயிச்சிருவேன், எனக்கு கூடுற கூட்டத்தை பாத்தீங்களா, இந்துவோடைய என்ராம் இருக்காரு பாத்தீங்களா, போட்டு உடைச்சார், பொழிச்சு காரி துப்பிட்டார். அதெல்லாம் வந்து கிரௌடுங்க, வெறும் ஃபேன்ஸுங்க, அவங்க எல்லாம் ஓட்டா மாறாதுங்க, அவருக்கு ஒண்ணும் கிடையாதுங்க அப்படின்ட்டு என்டிடிவில நேஷனல் மீடியால வச்சு செஞ்சுட்டாரு விஜய் அவர்களை. ஆமா, நானும் பார்த்தேன். நம்ம தான் அவர் பேசும்போது அங்கதான் இருந்தோம், பேசும்போது அங்க இருந்தோம். விஷயம் என்னன்னா, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியால மொபைல் ஒரு 4 வீடியோ விஜய் வீடியோ வருது, அவர் ஒரு மாநாட்டுல பேசுறாரு, இப்ப இது வந்து முழுக்க ஓட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு % கன்வெர்ட் ஆகும், இல்லாமலாம் இல்ல. ஆனா அந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து வெற்றி தோல்வியை முடிவு பண்ற அளவுக்கு எல்லாம் போகாது. ரெண்டாவது அந்த பாக்குறாங்க இல்லையா, அவங்களே எத்தனை பேர் ஓட்டு போடுற வயசு இருக்குன்றதா இப்ப கேள்வியா இருக்கு. ரெண்டாவது அடுத்த தேர்தலுக்கு வேணா அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுற வயசு வரலாம். எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு என்னதான் பின்னாடி ஃபேன் பேஸ் இருந்தாலும், என்ன ஆள்பலம் எல்லாமே இருந்தாலும், மக்கள் தேர்தல் என்ன பார்ப்பாங்கன்னா, என்ன தேடி வந்து பாக்குறாரா? தேர்தல் சமயத்து கூட பொதுவாவே தமிழ் சினிமாவில காட்டுறது என்ன, தேர்தல் நேரத்துல தான் அரசியல்வாதிகளே எங்களை தேடிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? இப்ப இதுவே நீ செய்ய மாட்ட, அடிப்படை அதாவது ஒரு லாஸ்ட் பார்டர் லைன் இது, தேர்தல் நேரத்துல மக்களை போய் சந்திக்கிறது, நீ அதுவே நான் செய்ய மாட்டேன், மக்களை போய் மீட் பண்ண மாட்டேன், மீடியாவை நான் மீட் பண்ண மாட்டேன். இன்னும் எப்ப இவர் வந்து மீடியாவை மீட் பண்ண போறாரு? தேர்தல் வருது, அவங்க அப்பா வேற ஸ்டேட்மெண்ட். இதுக்கு அப்பா ஸ்டேட்மெண்ட் விடுங்க, அந்த கட்சியோட இவர் இருக்காரு பாத்தீங்களா, ராஜ்மோகன், அவர் ஒரு முட்டு கொடுத்திருக்காரு இதுக்கு. இந்த மாதிரி மீடியாவை அவர் ஃபேஸ் பண்ண மாட்டாரு. ஏங்க, நானு இவங்க 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 எல்லாருமே விஜய் தான், எங்களை மாதிரி ஏழை வீட்டு பசங்க வந்து இந்த மாதிரி மீடியா முன்னாடி வரணும், அப்பா மகன் பேரன் இப்படி இவங்களே வந்து அந்த கட்சியில பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இல்லாம எங்க கட்சியில யார் வேணாலும் மீடியாக்குள்ள பேசலாம், அதுக்காக தான் எங்க தலைவர் எங்களை பேச விட்டு வேடிக்கை வைக்கிறாரு. உங்க தலைவருக்கு பேச தெரியாது, அதனால மீடியா முன்னாடி பேச மாட்டாரு. இல்ல, எப்பவுமே பேச வேண்டியது கிடையாது. சரி, நீங்க சொல்ற நாங்க வலிக்கே நாங்க வரோம், உங்களெல்லாம் பேச விட்டு அவர் அழகு பாக்குறாரு அப்படின்னு ஒரு சேனல் வாங்க வேண்டாங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கோங்க. யாரும் என்னென்னமோ இது பண்றாங்க, ஒரு வீடியோ வீட்ல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஒரு வீடியோ, அன்னைக்கு ஒரு நாள் போட்டீங்களே ஸ்டாலின் அங்கிள் எதுவா இருந்தாலும் என்ன இது பண்ணுங்க, என்னோட தொண்டரை தொடாதீங்கன்னு, ஒரு வீடியோ நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, அது எஸ்ஐஆரா இருக்கட்டும், திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல கிறிஸ்துமஸ் நேரத்துல அதாவது நடந்த அந்த மாதிரியான அடிதடியா இருக்கட்டும், சிறுபான்மையர் மீது எதிரான அந்த தாக்குதலா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அதே வீட்டுக்குள்ள இருந்து அதே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதே வீடியோவை நீங்க போடலாமே ஒரு யூடியூப் சேனல். அவர் வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூல இவ்வளவு சைலண்டா இருந்தார் இல்லையா, அதெல்லாம் பயங்கரமான பேக் ஃபேஸ். ஏன்னா லிட்டரலா தெரியுது மிகப்பெரிய கலவரத்தை பண்ண முயற்சி பண்றாங்க சங்கிகள் அப்படிங்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையில நீ தமிழ் மக்களோடு நீங்க நிக்கல அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க சிறுபான்மையர் சமூகத்துல இருந்து வந்த ஒரு தலைவர், சிறுபான்மையினருக்கான ஒரு தலைவர் அப்படின்னு உங்களை வந்து அடையாளப்படுத்திக்கிறீங்களா? அப்ப அவங்களுக்கான குரல் நீங்க என்ன கொடுத்தீங்க? அதுதான் எங்க கேள்வி. நீங்க மத்தவங்களை விட்டுருங்க, நீங்க யாரோட தலைவரா உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க? சங்கிகள் மணிப்பூரில் 170 சர்ச்சை கொளுத்திருக்காங்க, உடைச்சிருக்காங்க, கட்டண தெரிவி. ரெண்டாவது அது மாதிரியான ஒரு சூழலை தான் அவங்க தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டுல இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்தவ மக்களோ எல்லாரும் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்துவேன் அப்படின்னு சொன்னார்ல எச் ராஜா. அப்ப இங்க என்ன அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க இப்ப ஏதாவது ஒரு வகையில இந்த கோயில்களையோ மசூதிகளையோ ஏதாவது ஒண்ணு கலவரத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், ஒரு ஆட்சி அதிகாரம் இல்ல, குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியாவது வரணும்னு அமித்ஷா டீம் முயற்சி பண்ணுது. ஆனா அதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா எகெயின்ஸ்டா எந்திரிச்சு ரிப்ளை கொடுத்தா மட்டும்தானே நீங்க வந்து தலைவரை அக்செப்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு சிறுபான்மையின மக்கள் ஓட்டு போடுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஸ்பாயிலர், அவர் வந்து எப்படி இருந்தாலும் திமுகவினுடைய சிறுபான்மையின ஓட்டை காலி பண்ணிடுவாரு, அந்த ஓட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே திமுக வந்து பலத்தோடு ஆட்சி அமைக்காது, பலவீனமா ஆட்சி அமைக்கும், அதை வச்சு நம்ம மிரட்டிக்கலாம் அப்படிங்கறதா அவங்களுடைய எண்ணமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின ஓட்டு அப்படிங்கிறது ஒரு ஓட்டு கூட பிசில் அடிக்காம திமுகவுக்கு போகும்.
ஏன்னா விஜயினுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறது இப்பவே தெரிஞ்சிருச்சு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச சர்ச்சை நீங்க அந்த வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க சொன்னதே நீங்க இது பண்ணும். அதாவது அந்த பெண்மணி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நான் கூட விஜய் அவர்கள் வந்து பேச மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா ஹி இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் பெர்சன் டு டாக். அவர் வந்து கரெக்டான பெர்சன் கூட வந்து பேசணுன்றதுக்காக அவர் தகுதி தமிழ்நாட்டுல எந்த தமிழ் பத்திரிகை தமிழ்நாட்டுல இருக்க எந்த பத்திரிகையும் எந்த ஜேர்னலிஸ்டுக்குமே தகுதி இல்ல. NDTV மாதிரியான சேனலுக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு. அதுவும் ஆஃப் கேமரால பேசுறதுக்கான தகுதி மட்டும் தான் இருக்கு. அந்த மாதிரியான ரைட் பர்சன் கிட்ட மட்டும் தான் விஜய் பேசுவாரு. அதுவும் ஆஃப் கேமரால தான் பேசுவாரு, வெளியிட மாட்டாரு. இப்போ சப்போஸ் அந்த தரப்புல இருந்து இப்போ ஒரு முட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன முட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இது வந்து விஜய் அண்ணனோட இன்டர்வியூ, அதனால எக்ஸ்க்ளூசிவா 4 நட்சத்திரம் ஐயரை கேட்டு ஒரு நல்ல நாள் நேரம்லாம் குறிச்சு அன்னைக்கு வந்து NDTV எப்படி கரூர்ல இறந்து போனவங்களை பாக்கிறதுக்கு 10 நாள் 16 நாள் காரியம் முடிச்சு போய் பார்த்தாங்களா, அந்த மாதிரி இது வந்து ஒரு இத்தனை நாள் கேப் வச்சு அன்னைக்கு வந்து நாங்க ரிலீஸ் பண்ணோம்னா, ஒரு நாட்டோடைய ஒரு மாநிலத்தோடைய முதல்வர், ஒரு மாநிலத்தோடைய துணை முதல்வர், ஒரு மாநிலத்துல இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு முன்னாள் முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர், அமைச்சர்கள், அது மட்டும் இல்லாம பாஜக ஒரு ஆளுநரா இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன், இப்படி எல்லா பதவியிலும் இருந்தவங்க வந்து அங்க வந்து பேசிட்டு போறாங்க. அப்ப அதை வந்து அப்போதைக்கு அப்போ நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அப்ப விஜய் மட்டும் என்ன அவ்வளவு பெரிய ஆள், அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா, இந்தியா லெவல் சூப்பர் ஸ்டாரா அவரு? அது கூட கிடையாது. ரஜினிகாந்த் கூட இந்த மாதிரியான ஒரு பில்டப் எடுத்திருக்காரு. அப்படின்னு சினிமால அவ்வளவு பெரிய ஃபேமஸ்னா உலகநாயகன் கமலஹாசனே வந்து பேசிட்டு போயிட்டாரு. அப்ப நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ சினிமால பெரிய ஆளுனா உலகநாயகன் கமலஹாசன் வந்து பேசியிருக்காரு. நீங்க அரசியல் பெரிய ஆள்னா இத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. நீங்க யாரு? எதுக்கு உனக்கு நாள் குறிச்சு தேதி குறிச்சு உன்னுடைய வீடியோவை எக்ஸ்க்ளூசிவா போட வேண்டிய அவசியம் என்ன? அஜெண்டா தான். அப்ப நீங்க எதுக்கு தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து TRPயை வேணும்னே உயர்த்துறாங்க? அதுவும் அதானி சேனல் உயர்த்துறது தான் நம்மளுக்கு இப்போ கேள்வியா இருக்கு. இல்ல அதாவது இவங்க ஏதோ ஒரு வகையில பிஜேபி வந்து இந்த படத்தை தடுப்பதனூடாக, விஜய்க்கு வந்து விசில் சின்னத்தை கொடுப்பதனூடாக விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பூம் பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. விஜய் TRP ஏத்துறதுங்க. ஏன்னா CBI விசாரணை அப்படின்றத சென்னையில முடிச்சுட்டு போயிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 2 நாள் நீங்க இருந்து அங்க கூப்பிட்டு அதை நேஷனல் மீடியா ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ண வச்சு விஜய் ஒரு பேன் இந்தியா ஃபேஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பிஜேபி பண்ண வேலை தான் இந்த CBI விசாரணை. இப்ப நீ CBI விசாரணையில கூப்பிட்டு என்ன பண்ண? குறைஞ்சபட்ச FIRல பேரை சேர்த்தியா? கலப்பி விட்ட சார்ஜ் சீட்ல சேர்க்க போறதா கலப்பி விட்ட. ஆனா இதுவரையும் சேர்த்தியா கொண்டியா என்ன தெரியல. 2 நாள் பரபரப்பா எடுத்தீங்க. நாங்க வந்து CBI விசாரணை அதுக்கப்புறம் என்ன கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு இது வரைக்கும். ஜனநாயகன் படம் படம் பயங்கரமான பெரிய பிரச்சனை படம் மாதிரி. இப்ப என்னன்னா கேஸ நாங்க வாபஸ் வாங்குறோம். இதை முதலே பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதுன்னா வாபஸ் வாங்குறதுக்கு எதுக்கு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் இருக்க கோர்ட்டோட நேரத்தை வீண் பண்ணி அவ்வளவு கேஸ் கிடக்கு கோர்ட்டுங்கள்ல விசாரிக்கிறதுக்கு தேவையில்லாம கோர்ட்டோட நேரத்தை அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜயனுடைய கேஸுக்கு டைரக்டாவே சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அப்பியர் ஆகிறாரு. அப்ப இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாரு, அவருக்கு சொல்றாருல. இப்ப கூட விஜய சொன்னார், நான் 200 கோடி அந்த கோடியை விட்டுட்டு உச்சத்துல இருக்கிறத விட்டுட்டு நான் இந்த அரசியலுக்கு ஒண்ணு யார் வர சொன்னா? நாங்க தமிழ்நாடு மக்கள் வந்து பிச்சை எடுத்தோம் அவங்ககிட்ட. எங்களுக்கு யாருமே தலைவர் இல்ல, விஜய் அவர்கள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு யாருன்னா பிச்சை கேட்டாங்களா? நீங்களா விருப்பப்பட்டு ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு வரீங்க, அப்ப விட்டுட்டு தான் வரணும். நேர்மையா இருங்க. என்ன பண்ணணும்? அரசியலுக்கு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு, அதை பண்ணுங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், சும்மா வருவேன், ஸ்கிரிப்ட் எடுத்து பேசுவேன், உள்ள போய் உட்காந்துப்பேன். NDTV மாதிரி ஒரு நேஷனல் மீடியாவா இருந்தாலும் உள்ள வந்து என்னை பார்த்துட்டு, அதுவும் ஆஃப் கேமரால பார்த்துட்டு அதை பப்ளிஷ் பண்ணாதீங்கன்னு அப்படின்னு வேற பேசுறது. இந்த பொழப்புக்கு இல்லையா வாயில எதுவும் சொல்ல வரல. விடு, முதல்ல அந்த இன்டர்வியூ வரட்டும் பாப்போம் என்னதான் பேசுறீங்க. நீங்க நம்புறீங்க இன்டர்வியூ வரும் அப்படின்னு நம்புறீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க, இல்ல விஜய் 5 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு வரும் அப்படிங்கிறாங்க. எடிட்டிங் பண்ணல, இதை வெட்டி அதை ஒட்டி அந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் சொல்லியிருப்பாரு, அதை எடுத்துட்டு வந்து இதோட சேர்த்து அந்த மாதிரி ஏதாவது பேட்சப் வேலை பார்க்கணும் இல்லையா? முதல்ல இன்டர்வியூ வருமானு தெரியல, பொறுத்து வந்து பாப்போம். இல்ல அந்த மாதிரி இன்டர்வியூ வரும் சொல்றவங்களுக்கான பதில் இது. எனக்கு தெரிஞ்சு அது வருமானு தெரியல. அப்படி வந்துச்சுன்னா உண்மையிலே சொல்றேன், NDTV ஒரு நேஷனல் மீடியா அப்படின்றதுக்கான தகுதியவே அவங்க இழக்கிறாங்க. ஜேர்னலிசம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கவே கூடாது. இத்தனை தலைவர்கள் வந்து பேட்டி கொடுத்து நேரடியே பேசி எல்லாரும் அவங்க நேரத்தை ஒதுக்கி வந்து பேசியிருக்காங்க. அதை நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்றீங்க. அவங்கள குறுக்கு கேள்வி கேட்குறீங்க. மோடியோட கையால கூட்டிட்டு வந்து PTR குறுக்கு கேள்வி கேட்க முடியுது. தட்டி ஓட விட்டாரு. அந்த அளவுக்கு எங்ககிட்ட இங்கிலீஷ் நாலேஜ் உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க, ஓட விடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா எங்களை வந்து குறுக்கு கேள்வி கேட்குறீங்களே, தமிழ்நாட்டுல ஊழல் நடக்குது, அதனாலதான் நீங்க இவ்வளவு இது முன்னேற்றம் அப்படின்னு பேசுறீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிபேட்டுக்கு ஃபேஸ் பண்ண முடியல உங்களால.
அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க இத்தனை எக்ஸ்க்ளூசிவா டிஆர்பி ஏத்துறீங்கன்னா NDTV இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஜேர்னலிசம் அப்படின்னு தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பத்தி என்ன நடக்குது.